வேலைக்கு போறவங்களுக்கு தெரியுமா சார் நாங்க படுற கஷ்டம். நாங்க காலம் வரைக்கும் கடலை நம்பி தானே சார் இருக்கிறோம். எங்க புள்ளையெல்லாம் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் சார். நாங்க காலம் வரைக்கும் கடல் தொழில் தானே சார் நாங்க படிச்சா சார் வேலைக்கு போறோம். வேலைக்கு போறவங்களுக்கு தெரியுமா சார் நாங்க படுற கஷ்டம். நாங்க காலம் வரைக்கும் கடலை நம்பி தானே சார் இருக்கிறோம். யார் சார் சூட்டு காட்டு கொடுத்தா? அதெல்லாம் உயிர் தானே சார். எங்க வீடு குடும்பம் என் பிள்ளை புள்ள எல்லாம் அழிஞ்சு விட யார் சார் பாப்பா? ஒரு ரெண்டு பேரும் ஷூட் பண்றாங்களா சார்? என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. அவங்கள ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க சார். என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு தெரியல சார். நைட்டு 11 மணிலேருந்து நாங்க அப்படியே படியா படுக்கிறோம் சார். நாங்க அப்படியே அவ்வளோ குடும்பமா நாங்க துடியா துடிச்சு கிடக்கிறோம் சார். சேர்ந்த 20 விசைப்படகுகள் வலை இழுத்து கொண்டிருந்த போது ஸ்ரீலங்கா சேர்ந்த கடற்படை 2 நேவி வந்தாங்க. வந்து நாங்கள் கோடியார நம்ம பார்டரில் வலை இழுத்துருந்தப்ப லைட்டு போடவும் இல்லை, எதுவும் போடல. வந்து காரைக்காலை சேர்ந்த மெதிலன் போட்டு சைடில் வந்து ஷூட்டிங் ஆர்டர் பண்ணாங்க. ஷூட்டிங் ஆர்டர் பண்ணவும் நாங்கள் 20 போட்டும் வலையை வெட்டி விட்டு வந்துட்டோம். மெதிலன் போட்டு என்ற போட்டில் மட்டும் 2 பேர்கள் புல்லட்டு சுடவும் போட்டு ஸ்லோ பண்ணி போட்டாங்க பயத்தில். நாங்கள் எல்லோரும் ஓடியாண்டோம். அந்த போட்டில் 2 நேவி ஏறி எல்லாரையும் போட்டு அடித்தாங்க. அடித்து ஸ்ரீலங்கா இழுத்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் நம்ம நேவியை வந்து கூப்பிட்டு பார்த்தோம், ஒயர்லெஸில் கூப்பிட்டு பார்த்தோம். அவங்க வரவே இல்லை லைனில் சொல்கிறதுக்கு. நாங்கள் எல்லாம் பயந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்கள மட்டும் இழுத்துட்டு போயிட்டாங்க. காரைக்கால் பஞ்சாயத்தில் வந்து தெரியப்படுத்த நாங்கள் வந்துட்டோம். என் பேர் தாமரை செல்வன். மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டும் அது நீங்கள் தான் மீட்டு கொடுக்கணும். அவங்க சம்மந்தம் இல்லாமல் வந்து புல்லட்டு சுடுறாங்க. ஷூட்டிங் யார் இல்லாமல் அவங்க வீட்டில் வந்து எங்கள் பாரில் வந்து நம்ம பாரில் வந்து சுடுறாங்க. கோடியாரில் எழுத்திருந்த போட்டு நாங்கள் போகஸும் அடிக்கல, எதுவுமே அடிக்கல, வந்து சுடுறாங்க. ஷூட்டிங் யார் பண்ணுறாங்க.